ஹாய் 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 எல்லாரும் படிச்சிட்டிங்களா? ரொம்ப முக்கியமான படம் சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 115 கொஸ்டின் பக்கமாக இந்த படத்துலேருந்து எடுத்திருக்கு. மேக்ஸிமம் எல்லாம் டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கேள்வி, பரப்பளவை பொறுத்து இந்தியா உலகில் எத்தனையாவது பெரிய நாடு? வெரி குட், 7. தபதி ஆறு எத்தனை கிலோமீட்டர் நீளம் உடையது? நர்மதை தபதின்னு வருது இல்லையா, அதுல தபதி எத்தனை கிலோமீட்டர் நீளம் உடையது? ஸோ நதிகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. வெரி குட், 724. நதிகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. நதிகள் தான் மேக்சிமம் கேள்விகள் வரும். வடபெரும் சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பரவியுள்ளது? வடபெரும் சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பரவியுள்ளது? ஏழு லட்சம். இந்தியாவின் இயற்கை அமைப்பை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? இந்தியாவின் இயற்கை அமைப்பை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? சமவெளி, பீடபூமிகள், மலைகள் அப்படின்னு பிரிப்பாங்களா, அந்த மாதிரி. வெரி குட், 6. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகையான 82 டிகிரி 30 நிமிஷம் கிழக்கு தீர்க்கரேகை எதன் வழியாக செல்கிறது? இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகையான 82 டிகிரி 30 வினாடிகள், சரியா, 30 நிமிஷம் அந்த கிழக்கு தீர்க்கரேகை எதன் வழியாக செல்கிறது? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். அலகாபாத்தில் இருக்கிற மிர்சாப்பூர் வழியா. இங்க பாருங்க, இந்த டிகிரி நான் வச்சுங்க. ஸோ இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். சரி, அலகாபாத்னு கேட்டாலும் மிர்சாப்பூர்னு கேட்டாலும் மிர்சாப்பூர் அலகாபாத் வழியா தான் போகும். சரியா? இந்திய நிலப்பரப்பு புவியின் மொத்த பரப்பளவில் எத்தனை சதவீதம்? இந்திய நிலப்பரப்பு புவியின் நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம்? வெரி குட், ஆப்ஷன் டி, 2.4%. நிலப்பரப்புன்னு கம்பேர் பண்ணும்போது இந்தியா 7வது பெரிய நாடானால் நிலப்பரப்புல 2.4% தான். ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண். இதுவும் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். பழசுனா பாங்கர், புதுசுனா காதர். புது சட்டையோட காலர் எப்படி இருக்கும்? நல்லா சமமா இருக்கும்னு ஆக வச்சுங்க. புது சட்டையில எது பளிச்சுன்னு தெரியும்? காலர். பழைய சட்டைனா பாங்கர், பழசு பாங்கர். சரியா? ஆரவள்ளி மலைத்தொடரின் உயரமான குரு சிகாரின் உயரம் எது? ஆரவள்ளி மலைத்தொடர்ல உயரமான சிகரம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா குரு சிகார். அதோட உயரம் எது? வெரி குட், ஆப்ஷன் பி, 1722. சரியா? விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயும் ஆறுகளான கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா போன்றவை கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. விந்திய தென்பகுதியில் பிளவு பள்ளத்தாக்கத்தில் நர்மதை மற்றும் தபதி மேற்கு நோக்கி பாய்ந்து இந்திய பெருங்கடலில் கலக்கிறது. கரெக்ட். கூற்று 1 சரி, 2 தவறு. சரியா? சோ இதுல என்ன தவறுன்னு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாய்ந்து எந்த ஆறுல கலக்கும்? இந்திய பெருங்கடல்ல கலக்காது. சரியா? அரபிக்கடல்ல கலக்கும். சரியா? கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடால கலக்கும், மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்கும். சரியா?
ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடரின் மேற்கில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது? ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரவியுள்ளது? வெரி குட். 1,75,000 சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? 32,87,263. இது மறந்துடாதீங்க. இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பளவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 32,87,263. சரியா? சில சமயம் கேட்கலாம். அச்ச தீர்க்க பரவல் படி இந்தியா முழுவதும் எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? இந்தியா இருக்கா? சரியா? இப்படி போடலாம். இது உலக உருண்டை. அதுல வட அச்சம் முதல் வட அச்சம் வரையில இதுல எங்க அமைஞ்சிருக்கும்? வடகிழக்கு அரைக்கோளம். நம்ம இந்தியா எங்க இருக்கும் அப்படின்னா வடகிழக்கு அரைக்கோளம். சோ இது வடக்கு, இது கிழக்கு, இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். சோ வடகிழக்கு அரைக்கோளம். இமாலயா என்ற சொல் டேஸ் மொழியில் பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. இமாலயா என்ற சொல் இமாலயா அப்படின்னா பனி உறைவிடம், பனி உறையும் இடம் அப்படின்னு அர்த்தம். அது எதுல எந்த மீனிங்? இமாலயா அப்படிங்கிறது ஹிமாச்சல், ஹிமாலயா அப்படிங்கிறது தமிழ் இல்லை, ஏன்னா ஹீ வருது. அப்ப என்னது? சமஸ்கிருதம். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் பொறுத்துங்க. வெரி குட். ஆப்ஷன் பி. சரியா? இந்த இடத்துல புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய புத்தகத்திலாம் கொடுத்துருப்பாங்க, இது போட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா? எது உயரமான சிகரம்னு புது புத்தகத்தில் இல்லை, அதை படிச்சிங்க. சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சலின் சராசரி அகலம். சிறிய இமயமலைகள் அல்லது இமாச்சலின் சராசரி அகலம். வெரி குட். 80 கிலோமீட்டர். புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா, மசூரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் கோடை வாழிடங்கள் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளன? மசூரி. இமாச்சல்ல இருக்கு. கோடை வாழிடங்கள் சில முக்கியமான பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமாச்சல், இமாலிக், சிவாலி, டிரான்சிமலை தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே தனித்தனியாக படிச்சுங்க. ஏன்னா இப்போலாம் இதுலேருந்து கேட்குறாங்க. லாஸ்ட்டாக 2024 நடந்த ஒரு தேர்வில் இந்த ஹிமாச்சல்ல இருந்தால் ஒரு கேள்வி வந்துச்சு. சரியா? கிழக்கு தொடர்ச்சி மலை என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலை டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. சயாத்ரி, பூர்வாத்ரி, பூர்வாஞ்சல், காரகோரம். வெரி குட். பூர்வாத்ரி. நிக்கோபரின் தென்கோடி முனை இந்திரா முனை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவில் கூட்டத்தில் உள்ள பாரன் தீவாகும். அந்த இந்திரா முனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிக்மெலின்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா
இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் வந்து பார்சன் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது எக்ஸ்ட்ரா தகவல்கள். வெரி குட், ரெண்டுமே சரிதான். இங்க பாருங்க, இந்த கேள்வியும் ஒரு டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவுல பாரந்தீவு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு ஒரே ஒரு எரிமலை. லட்சத்தீவுகள் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? லட்சத்தீவுகள் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? ரொம்ப சின்னது லட்சத்தீவு, 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. கீழ்கண்டவற்றுள் கிருஷ்ணா ஆற்றின் துணை ஆறுகள் எவை? கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாரா. ஆறுகள்லாம் ஷார்ட்கட் வீடியோலாம் இருக்கும், ஷார்ட்கட் வீடியோ வச்சு படிச்சுங்க. ஸோ அனைத்தும் சரியா? பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம். பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம், இதெல்லாம் இமயமலையிலிருந்து பிறக்கக்கூடிய ஆறுகள். பிரம்மபுத்திரா ஆற்றோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர். இந்திய நில எல்லையின் நீளம். இந்திய நில எல்லையின் நீளம் வெரி குட், 15200 கிலோமீட்டர். சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ள இமயமலைகள். சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ள இமயமலைகள். மாயின் இமயமலைகள். வடபெரும் சமவெளியின் நீளம். வடபெரும் சமவெளியின் நீளம். மேல இதே மாதிரி ஒரு கேள்வி பார்த்தோமே. வடபெரும் சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டருக்கு பரவி உள்ளதுன்னு பார்த்தோம். அப்ப இதுல வடபெரும் சமவெளியின் நீளம் 2400 கிலோமீட்டர். பாங்கர் சமவெளி குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. பாங்கர் சமவெளி குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. பெரும் சமவெளியில் காணப்படும் பாங்கர் என்பது மேட்டு வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம். பாங்கர் சமவெளியில் உள்ள படிவுகள் பழைய வண்டல் மண்ணால் ஆனவை. இவை வெள்ளப்பெருக்கு ஏற்படாத உயர்நில பகுதியில் அமைந்துள்ளது. இம்மண் வேளாண்மைக்கு உகந்ததாக இல்லை. ஸோ வண்டல் மண்ணாவே எதுக்கு? பாங்கர்னாவே பழைய வண்டல் மண் படிவுகள். ஸோ வண்டல் மண்ணாவே வேளாண்மைக்கு ரொம்ப உகந்த மண்கள். சரியா? தவறானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மைக்கு உகந்ததாக இல்லைங்கிறது தான். சாம்பர் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எந்த சமவெளியில் அமைந்துள்ளது? சாம்பர் அல்லது புஷ்கர். இது ஒரு டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படுகிறது. சரியா? கங்கை சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? கங்கை சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? கங்கை சமவெளி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சமவெளியில் ஒன்று. ஸோ 3.25 லட்சம் 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. வேகமாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா 115 கொஸ்டின். சரியா? இன்னமே 70-80 கொஸ்டின் பார்க்கணும். கங்கை சமவெளி மென்னோக்கி சரிவாக அமைந்துள்ளது. எந்த மென்னோக்கி சரிவாக அமைந்துள்ளது? கிழக்கு மற்றும் தென்மேற்கு, கிழக்கு மற்றும் வடகிழக்கு, கிழக்கு மற்றும் வடமேற்கு, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு. வெரி குட். கிழக்கு மற்றும் தென்கிழக்கை நோக்கி சரிவா அமைஞ்சிருக்கு. கிழக்குனா எப்படி? கிழக்கு டு தென்கிழக்கு இப்படி அமைஞ்சிருக்கான் கங்கை சமவெளி. மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் டேஸ் எனப்படுகிறது. மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்தியாவோட இப்படி இருக்குல்ல, இந்தியாவில் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள உயர்நிலங்கள் என்ன பீடபூமி? மேற்கு பகுதினாவே மாலவ பீடபூமி. இந்தியாவின் பெரிய இந்திய பாலைவனம் என்று அழைக்கப்படும் தார் பாலைவனத்தின் பரப்பெனவு என்ன?
ஸோ இந்தியாவில் பெரிய பாலைவனம் எது? தார் பாலைவனம். அதோட பரப்பளவு, இதோட பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கு. ஸோ 2,00,000 சதுர கிலோமீட்டர். வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் நிக்கோபார் எத்தனை தீவு கூட்டங்களை கொண்டுள்ளது? வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமானும் நிக்கோபாரும் எத்தனை தீவு கூட்டங்களை கொண்டுள்ளது? அந்த தீவு கூட்டம் எத்தனை தீவு உள்ளடக்கியது? வெரி குட், 572 தீவு இருக்குள்ள. சரியா? சிந்து நதி டேஷ் நீளத்துடன் உலகில் நீளமான நதிகளில் ஒன்றாக திகழ்கிறது. சிந்து நதியோட நீளம் என்ன? 2850. பிரம்மபுத்திரா இதோட 50 கிலோமீட்டர் அதிகம்னு போட்டிருப்பாங்க. நன்னீர் ஏரியான கொள்ளேறு ஏரி எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? கொள்ளேறு ஏரி எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? கொள்ளேறு கோதாவரி, கோன்னு வருது பாருங்க. தபதி நதி மத்திய பிரதேசத்தில் உள்ள பெட்டுல் மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து எத்தனை உயரத்தில் முல்டா என்ற இடத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது? மீட்டர். இந்தியா அதிகபட்சமாக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வங்காளதேசம். ஏன் அப்படின்னா அது கிழக்கு பாகிஸ்தானா இருந்துச்சு. சரியா? 4156 கிலோமீட்டர் வருவது. சரியா? இந்தியா டேஷ் நீளமுள்ள நீண்ட கடற்படை பகுதியை 3 பக்கங்களையும் கொண்டுள்ளது. இங்க பாருங்க, கடற்கரை அப்படின்னா 2ஆ சொல்லுவாங்க. ஒன்று மொத்த கடற்கரை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தீவு கூட்டங்களையும் சேர்த்து. சரியா? மொத்த கடற்கரைனா வெரி குட் 6100 கிலோமீட்டர். தீவு கூட்டங்களையும் சேர்த்து அப்படின்னா 7516.6. சரியா? இங்க பாருங்க, மொத்த கடற்கரைனா இது, தீவு கூட்டங்களையும் சேர்த்துனா இது. ஸோ குழப்பக்கூடாதுன்னு அடுத்தடுத்து வச்சிருக்கேன். நர்மதை நதி டேஷ் கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு நீண்ட கழிமுகத்தை உருவாக்கி காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது. ஸோ நர்மதை நதி கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்கும். சரியா? அது எந்த அளவு, எந்த இது கழிமுகம், எத்தனை கிலோமீட்டர் நீளத்துக்குன்னு கேட்குறாங்க. 27. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறான கோதாவரியின் நீளம். தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறான கோதாவரியின் நீளம். வெரி குட், 1465 கிலோமீட்டர். சரியா? இந்தியா குறுகிய நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு. அதிகபட்சம் பங்களாதேஷ், குறைந்தபட்சம் 106 கிலோமீட்டர் நினைக்கிறேன். வெரி குட், ஆப்கானிஸ்தான் கூட தான் நாம ரொம்ப கம்மியான நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறோம். இந்தியாவின் திட்ட நேரமான கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு நேரம் முன்னதாக உள்ளது? கிரீன்விச் அப்படிங்கிறதா உலகத்தோட நேரமாக எடுத்திருக்காங்க. அதோட நம்மளோட அந்த சராசரி நேரத்தோட நம்மளது எவ்வளவு முன்னாடி, பிளஸ் ஜிஎம்டின்னு சொல்லுவாங்க. ஜிஎம்டி, கிரீன்விச் மீன் டைம். ஸோ 5 hours 30 minutes, 5 மணி 30 நிமிடம். இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். இந்தியாவின் பழமையான மடிப்பு மலைத்தொடர். வெரி குட், ஆரவள்ளி மலைத்தொடர். ஆரவள்ளி
மலைத்தொடர். வளமான சமவெளிகள் வட இந்திய 7 மாநிலங்களில் வடக்கு மலைகளில் தென்புறம் பறந்து காணப்படுகிறது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணையாறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளியாக வடபெரும் சமவெளிகள் உள்ளது. 2 கூற்றும் சரியா தவறா? வட இந்திய மாநிலங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள் வரும். திரிபுரா, மேகாலயா, அசாமு, மிசோரமு, அருணாச்சல பிரதேஷ், அந்த மாதிரி 7 மாநிலங்கள் வரும். ஸோ 2 கூற்றும் சரிதான். காதர் சமவெளியை தொடர்ந்து காணப்படும் டெல்டா சமவெளி கங்கை ஆற்றின் கடைப்பகுதியாக சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியது? காதர் சமவெளியை தொடர்ந்து காணப்படும் டெல்டா சமவெளி கங்கை ஆற்றின் கடைசி பகுதியாக சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? $1.9 லட்சம். பிரம்மபுத்திரா சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகிறது? பிரம்மபுத்திரா சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகிறது? எல்லாத்தையும் ஒண்ணுமே விடக்கூடாதுன்னு எல்லா கேள்வியும் எடுத்திருக்கேன். வெரி குட். 56.275. சரியா? வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ள தீபகற்ப பீடபூமியின் பரப்பளவு. தீபகற்ப பீடபூமினா இந்த கடைசி அப்படி தொங்குது இல்ல, தான் தீபகற்ப பீடபூமி. இதுல ஒரு பீடபூமி இருக்கும், தக்கான பீடபூமி மாதிரி. சரியா? அதோட பரப்பளவு கேட்குறாங்க. $16 லட்சம் சதுர கிலோமீட்டர். ரொம்ப பெருசு. சரியான கூற்று. மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே கொள்ளேறு அமைந்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் பழவேற்காடு பூலிகாட் ஏரி அமைந்துள்ளது. வெரி குட். அனைத்துமே சரிதான். சரியா? அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து எந்த கால்வாய் பிரிக்கிறது? 8 டிகிரி கால்வாய், 9 டிகிரி கால்வாய், 10 டிகிரி கால்வாய், 12 டிகிரி கால்வாய்னு இருக்கும். 7, 8, 9, 10. வெரி குட். 10 டிகிரி கால்வாய். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் ஊற்றாக வரும் ஆறு. மகாபலேஸ்வரர். மகாபலேஸ்வரர் அப்படின்னா கிருஷ்ணாவை தான் மகாபலேஸ்வர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுங்க. மகாபலம் பொருந்தியவர் கிருஷ்ணன், நம்ம கிருஷ்ணன் சார். சரியா? நர்மதை ஆறு மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கான் பீடபூமியில் எந்த உயரத்தில் உற்பத்தி ஆகிறது? நர்மதை ஆறு எங்க உற்பத்தி ஆகுது? மத்திய பிரதேசல அமர்காண்ட். அது எந்த உயரம்னு கேட்குறாங்க. வெரி குட். 1057 மீட்டர். நர்மதை ஆறு எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிவ நிலத்தை கொண்டுள்ளது? வெரி குட். 98,796. புவியானது தன் அச்சில் சுழன்று 1% தீர்க்கக்கோடை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, மொத்தம் 360 தீர்க்கக்கோடு. சரியா? டிவைடர் பை 24 மணி நேரம். சரியா? 360 டிகிரி தீர்க்கரோடு, மொத்தம் தீர்க்கரோடு. இதை 24 மணி நேரத்தில் கறக்கணும்னா ஒரு தீர்க்க ரேகை வந்து பார்த்தீங்கன்னா 15 இதில் கிடக்கணும். அப்போ ஒரு மணி நேரம் அப்படின்னா 60ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 4 5 60. ஸோ 4 நிமிடம். சரியா? இதுதான் கணக்கு.
பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுதான் இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. சோ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். இந்தியாவின் துணைக்கண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய எந்தெந்த நாடுகளோட சேர்ந்துன்னு கேட்கலாம், ஏனும் கேட்கலாம். சரியா? இந்தியா மேற்கே உள்ள குஜராத் மாநிலத்துக்கும் கிழக்கே உள்ள அருணாச்சல மாநிலத்துக்கும் இடையே உள்ள தீர்க்க கோடு வெரி குட், 29 டிகிரி 18 நிமிடம். சரியா? குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய எந்த பகுதிக்கும் இடையே உள்ள தள வேறுபாடு 2 hours தோராயமா சொல்லுவாங்க. கரெக்டான இது எவ்வளவு? வெரி குட், ஆப்ஷன் பி 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 வினாடிகள். ஒரு 3 நிமிஷம் முன்ன பின்ன வரும். ஸோ அதனால மொத்தமாக அதை 2 hours எடுத்துக்குவாங்க. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் இமயமலை எத்தனை சிகரங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது? உலகிலேயே 14 உயரமான சிகரம் இருக்கு. அதுல இமயமலையில மட்டும் எத்தனை இருக்கு? வெரி குட், 9 இருக்கு. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய். வெரி குட், கைபர் கணவாய். கைபர். சிவாலிக் மலைத்தொடரின் மேற்கு பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. சிவாலிக் மலைத்தொடரின் மேற்கு பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. தூண்கள். டாப்லோ, அபோர், மிஷ்மி, பட்காபியம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரா, காசி, ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து என்னன்னு சொல்றாங்க? வெரி குட், பூர்வாஞ்சல் குன்றுகள். இந்த எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஏதாவது ஷார்ட்கட் நீங்களா யோசிச்சு கூட ஞாபகம் வச்சுங்க. சரியா? பஞ்சாப் ஹரியானா சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது? பஞ்சாப் ஹரியானா சமவெளி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது? வெரி குட், 1.75 லட்சம். தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரமான ஆனைமுடி சிகரத்தின் உயரம்? மீட்டர். இந்த பாடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் தடவை படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும், 2வது தடவை படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், 3வது தடவை படிக்கும்போது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பாடம் நீங்கள் அப்பப்போ டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எல்லாம் படிச்சிங்கனாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த இந்தியாவோட வடிகால் அமைப்பு, தமிழ்நாடு கூட ஈஸிங்க, நான் வச்சுக்கலாம். இந்த இந்தியாவை மட்டும் ஒரு 15 நாள், ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து திருப்பிக்கிட்டே இருங்க. சரியா? எப்பெல்லாம் தடவை படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த வீடியோவை ஆன்லைன்லையும் பாருங்க. தக்கான பீடபூமி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது? தக்கான பீடபூமி எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது? பெரிய பீடபூமி தான். வெரி குட், 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் எத்தனை தீவு கோட்டங்களை கொண்டுள்ளது? அந்தமான் நிக்கோபார் 572 பார்த்தோம். அப்ப லட்சத்தீவுல எத்தனை தீவுகள் இருக்கு? எத்தனை தீவு கூட்டங்கள் இருக்கு? 27. இதெல்லாம் ஈஸியான நம்பர், நான் வச்சுங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பரப்பளவு என்ன? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பரப்பளவு வெரி குட், 8249 சதுர கிலோமீட்டர். 8249.
டேஸ் ஆறு தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. டேஸ் ஆறு தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. நர்மதை ரொம்ப முக்கியம். பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி டேஸில் அமைந்துள்ளது. பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி அசாம். தார் பாலைவனத்தின் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தின் எத்தனை பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது? தார் பாலைவனம் ராஜஸ்தான் மாநிலத்தில் எத்தனை பங்கு பரப்பளவை கொண்டது? ராஜஸ்தான் ஃபுல்லா பாலைவனம் சொல்ற இல்லையா, ஒரு பகுதி மட்டும்தான் நார்மலா இருக்கும். மீதி 3ல் 2 பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாலைவனம் தான். முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு வெரி குட், வடிகால் கொப்பரை. என்னது? வடிகால் கொப்பரை. கங்கை நதியின் நீளம், கமான் 70 வந்துட்டோம், 70 கேள்வி வந்துட்டோம். கங்கை நதியோட நீளம் என்ன? 25. ஈஸியா நான் வச்சுக்கலாம். 25. வங்கதேசத்தில் கங்கை டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. வங்காளதேசத்தில் வங்காள மொழியில் கங்கை என்னன்னு சொல்லுவாங்க? பத்மா. பிரம்மபுத்திரா ஆறு வங்காளதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்த போது டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. வங்காளதேசத்துல கங்கைய பத்மான்னு சொல்லுவாங்க. பிரம்மபுத்திரா வந்து பாத்தீங்கன்னா வங்காளதேசத்துல ஜமுனானும் கங்கையும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து ஒரு இடத்துல வரும் இல்லையா, அது என்னன்னு சொல்லுவாங்க? மேக்னா. அது மேக்னா. சூப்பரா இருக்குல்ல பேரு. கோதாவரி பரப்பளவு, கோதாவரி டேஸ் அளவு பரப்பளவு வடிநிலத்தை கொண்டுள்ளது. கோதாவரியோட வடிநில பரப்பளவு எவ்வளவு? கோதாவரி தான் நீளமான ஆறு. வெரி குட், 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். கீழ்கண்டவற்றுள் காவேரி ஆற்றின் துணை நதி எது? ஹரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்க்காவதி, நொய்யல், அமராவதி. கபினி நதி, பவானி, நொய்யல், அமராவதி எல்லாம் இருக்கு. இந்த அர்க்காவதி, ஹேமாவதி, ஹரங்கிலாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ எல்லாமே அதோட துணையாறுகள் தான். துணையாறுகளும் ரொம்ப முக்கியங்க. ஆறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆறுகள்லையும் இமயமலையிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. அதுக்கப்புறம் கூட மற்றது கூட பார்த்துக்கலாம். ஆறுகள் இமயமலையில் ஸ்ட்ராங்கா இருங்க. தீபகற்ப இந்தியன் ஆறுகளில் நர்மதை, தபதி மற்றும் மாகி ஆகிய 3 ஆறுகள் மட்டும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கிறது. வாகி, கோமை, அர்ணாவதி, அனர், நிசு, புரா, பஞ்சாரா மற்றும் போரி ஆகியன தபதி ஆற்றின் துணை ஆறுகள். வெரி குட், இரண்டும் சரிதான். இரண்டுமே சரிதான். மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சலம் பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது? குஜராத் டு இங்க இருக்கிற குஜராத் டு இங்க இருக்கிற அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் தீர்க்க ரேகைக்கு போகுமா, அல்ல எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது? ஸோ 30 மொத்தமா. மத்திய ஆசியின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையின் இணைக்கும் பகுதியாக உள்ளது. உலகின் கூரைன்னு சொல்லுவாங்க. இத பார்னிர் முடிச்சு. மேற்கே குஜராத் உள்ள ராணி கஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை எத்தனை கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது? இந்த நீளம், அதுக்கப்புறம் இந்த நீளம் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த நீளம் தான் பெருசு.
ஸோ 29, 33. மேற்கு முதல் கிழக்கு வரை, வடக்கு முதல் தெற்கு வரை ரெண்டையுமே தெரிஞ்சுக்கொண்டீங்க. டிரான்ஸ் இமயமலை கீழ்கண்ட எந்த பகுதியில் அமைந்துள்ளது? டிரான்ஸ் இமயமலைகள் நேபாளம், சிக்கிம், ஜம்மு காஷ்மீர், நேபாளம், திபெத், ஜம்மு காஷ்மீர், திபெத். டிரான்ஸ் இமயமலைகள். வெரி குட். ஜம்மு காஷ்மீர், திபெத். பெரிய இமயமலை அல்லது இமாத்திரி மலையின் சராசரி அகலம் மற்றும் சராசரி உயரம் முறையே. (25 கிலோமீட்டர், 6000 மீட்டர்). தார் பாலைவனம் உலகில் எத்தனையாவது பெரிய பாலைவனம்? தார் பாலைவனம் உலகில் எத்தனையாவது பெரிய பாலைவனம்? தார் பாலைவனம் உலகில் எத்தனையாவது பெரிய பாலைவனம்? 17. கிருஷ்ணா ஆறு எத்தனை பரப்பளவு வடிநிலத்தை கொண்டிருக்கிறது? கிருஷ்ணா ஆறு எத்தனை பரப்பளவு வடிநிலத்தை கொண்டிருக்கிறது? கிருஷ்ணா ஆறு எத்தனை பரப்பளவு வடிநிலத்தை கொண்டுள்ளது? 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். காவேரி ஆறு கர்நாடகா மாநிலத்தில் உள்ள குடகு மலையில் உள்ள தலைக்காவேரியில் உற்பத்தியாகி சுமார் எத்தனை கிலோமீட்டர் நீளத்துக்கு பாய்கிறது? ஸோ காவேரி தான் நம்மளுக்கும் கர்நாடகாவும் இருக்கிற பெரிய பிரச்சனை. அது எங்க உருவாகுது? குடகு மலையில் இருக்கிற தலைக்காவேரி, ஆடுகாண்டு பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எத்தனை கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயுது? வெரி குட். 800 கிலோமீட்டர். திபெத்தில் உள்ள மனோசரோவர் ஏரி கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள செம்மாங் டியூ எனும் பனியாற்றில் உற்பத்தியாகும் ஆறு. செம்மாங் டியூ தூய்மைன்னு அர்த்தம். பிரம்மபுத்திரா. சரியா? மானோசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடர். சரியா? அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? வெரி குட். 2. இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக்மேலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திராமுனை டேஸ் அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. அந்த டிகிரி என்ன சொல்லுவாங்க? வெரி குட். 5 டிகிரி 45 நிமிடம். சரியா? அதுக்கு வந்து இந்திராமுனை வந்து பாத்தீங்கன்னா பிக்மிலியன், பார்சன் வேலி, அப்புறம் இந்திராமுனை 3 சொல்லுவாங்க. சரியா? தென்கோடி பகுதி, தென்கோடி முனை. சரியா? இந்திராவின் வடமுனை இந்திரா கோல் என அழைக்கப்படுகிறது. இந்திரா கோல் ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ளது. மேலுச்சி. ஸோ கரெக்ட் தான். அது இந்திரா கோல், இது இந்திரா முனை. தென்முனை வந்து பார்த்தீங்கன்னா குமரி, தென்கோடி முனை வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா முனை. இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள இமயமலையை எத்தனை பெரும் உட்பிரிவாக பிரிக்கலாம்? டிரான்ஸ், பெரிய இமயமலை, சிறிய இமயமலைன்னு மொத்தம் 3ஆ பிரிப்பாங்க. திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுவது திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுது. ஏன்னா ஜம்மு காஷ்மீரும் திபெத்திலேயே அமைஞ்சிருக்கும். இது மேல பார்த்துருப்போம். இது வெரி குட். டிரான்ஸ் இமயமலை. பஞ்சாப், ஹரியானா சமவெளி சட்லஜ், பியாஜ் மற்றும் ராவி ஆறுகளால் ஏற்படும் படிவுகளால் உருவானது. இச்சமவெளி நீர் பிரிமேடாகவும் கங்கை, யமுனை, சட்லஜ் ஆறிடை சமவெளியாகவும் உள்ளது.
ஸோ ரெண்டுமே சரிதான். ரொம்ப போர் அடிக்கக்கூடிய பாடம் தான், வேற வழியே இல்லை. சரியா? லட்சத்தீவு கூட்டங்களை எந்த கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது? அந்தமான் நிக்கோபார் 10 டிகிரின்னு பார்த்தோம். அப்ப லட்சத்தீவு மாலத்தீவுல இருந்து பிரிக்கிறது 8 டிகிரி கால்வாய். சரியா? பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பின் மொத்த வடிகால் அமைப்பில் இந்தியாவில் பாயும் பரப்பு. பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பின் மொத்த வடிகால் அமைப்பில் இந்தியாவில் பாயக்கூடிய பரப்பு 1,94,413. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு? எல்லாமே சிந்து நதி தான். மிகப்பெரிய துணையாறுனா சினாப். சரியா? லட்சத்தீவு, மினிக்காய் மற்றும் அமினி தீவு கூட்டங்கள் டேஸ் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் அதை வந்து பாத்தீங்கன்னா மினிக்காய் அல்லது அமினி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1973 இந்திரா காந்தி பீரியட்ல அது என்ன மாத்துவாங்க? லட்சத்தீவுன்னு மாத்திருவாங்க. கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்தில் டேஸ் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து உற்பத்தி ஆகுது. கங்கை ஆறு உத்தரகாண்ட்ல உத்தரகாசி அப்படிங்கிற கங்கோத்ரி அப்படிங்கிற பனி ஆத்துல இருந்து உருவாகுது. எந்த உயரத்துல இருந்து உருவாகுது? வெரி குட். 70-10 மீட்டர். 7010 மீட்டர். இந்த ஆறுகள், அதோட துணையாறுகள், அது உருவாகக்கூடிய இடம். ஸோ வடிகால் அமைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறந்துடாதீங்க. அதுலன்னா அது எல்லாமே கவர் ஆகணும்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க படிச்சிருவீங்க. ஸோ இந்த மீட்டரும் சேர்த்து நாம எடுத்திருக்கோம் கேள்வியா. கங்கை ஆறு எங்கிருந்து உருவாகிறது, எந்த பனியாறுன்னு கேட்டலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு இதையும் படிக்கணுங்க தான் இந்த கேள்வி. சரியா? கோதாவரியின் துணையாறுகள் பிரணிதா, பெண்கங்கா, இந்திராவதி, தால், சலாமி, பூர்ணா. ஆப்வியஸ்லி எல்லாம் தான். சிந்து நதி பாயும் மொத்த வடிகால் அமைப்பு பரப்பளவில் டேஸ் பகுதி இந்தியாவில் உள்ளது. சிந்து நதி பாயும் மொத்த வடிகால் அமைப்பு பரப்பில் இந்தியாவில் உள்ளது எத்தனை கிலோமீட்டர்? மூணு 3,21,289. சரியா? கங்கை ஆற்றின் தொகுப்பு பரப்பளவில் பாயும் இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்டதாகும். கங்கை ஆற்றின் தொகுப்பு டேஸ் பரப்பளவில் இந்தியாவில் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்டது. கங்கை ஆற்றோட வடிகால் அமைப்பு எவ்வளவு? இந்தியாவில் பாயக்கூடிய வடிகால் அமைப்பு இதுதான் பெருசு. 8,61,404 சதுர கிலோமீட்டர். ஆப்ஷன் பி நீங்க போட்டது கரெக்ட். எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது கங்கை தான் பெருசு. பிரம்மபுத்திரா ஆறு திபெத் பகுதியில் டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தூய்மை அப்படிங்கிற மீனிங்ல ஷாங்போ. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100வது கேள்வி. யமுனை ஆற்றுடன் கலக்கக்கூடிய ஆறுகள் என்ன? சாம்பல், மகாவதி, கென், பிட்பா. வெரி குட். ஆப்ஷன் ஏன்னு போட்டது தப்பு. 1, 3, 4 எல்லாத்துக்கும் அனைத்து வைப்பனா? அவரம் தான் நீங்க. இப்படிலாம் கேள்வி எடுக்க மாட்டானுங்க. சாரி, எடுக்க மாட்டாங்க. ஆரவள்ளி மலைத்தொடர் வடமேற்காக குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை சுமார் எத்தனை கிலோமீட்டர் நீண்டுள்ளது? ஆரவள்ளி மலைத்தொடர் வடமேற்காக குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை சுமார் எத்தனை கிலோமீட்டர் நீண்டுள்ளது? சதுர கிலோமீட்டர். சாரி, 700 கிலோமீட்டர். ஆரவள்ளி மலைத்தொடர். இந்திராக்கோள் முதல் தெற்கே வரை உள்ள நீளம். இப்படி வடக்கு தெற்காக நீளம். இங்க பாருங்க, இதை ஈஸியா நான் வச்சுங்க. 1, 2, 3, 4. சரியா? கங்கோத்ரி, சியாச்சின் பனியாறுகள் எம்மலையில் காணப்படுகிறது? கங்கோத்ரி, சியாச்சின்.
வெரி குட். இமாத்ரி. தவறான இணை. தவறான இணை. தவறான இணை. ஒரு தடவை பார்த்து போடுங்க. வெரி குட். நங்க பர்வதம். ஆக்சுவலா அது 8126 மீட்டர்னு வரணும். சரியா? மலைகளின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத மலைகளின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தீபகற்ப பீடபூமியின் பெரும் பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் எத்தனை உயரத்தை கொண்டுள்ளது? தீபகற்ப பீடபூமியின் பெரும் பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் எத்தனை மீட்டர் உயரத்தை கொண்டது? மீட்டர். இந்தியா அமைவிட அடிப்படையில் வடிகால் அமைப்பை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? இமயமலையிலிருந்து உற்பத்தியாகும் ஆறுகள், தீபகற்ப பகுதியில் உற்பத்தியாகும் ஆறுகள். ஸோ 2ஆ பிரிப்பாங்க. சிந்து நதி திபெத் பகுதியில் உள்ள கைலாஷ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் மானோசரோவர் ஏரிக்கு அருகில் எத்தனை கிலோமீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகிறது? சிந்து எவ்வளவு மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகிறது? 5150 மீட்டர். ஆந்திர பிரதேசின் தலைநகரம் அமராவதி. ஆந்திர பிரதேச மறுகட்டமைப்பு சட்டத்தின்படி 2021 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகராக இருக்கும். ஸோ கூற்று 1 சரி 2 தவறு. கூற்று 1 சரி 2 தவறு. இங்கே தான் தெளிவாக கொடுத்துட்டாங்கல்ல அமராவதின்னு, அப்புறம் எப்படி ஹைதராபாத்து ஆகும் அப்படி. சரியா? இமயமலைகள் உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்கள். காரணம், இமயமலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவாகியது. ஒரு கடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 2 தட்டு இணைஞ்சி அப்படியே அந்த கடல் மேல் நோக்கி எழும்பி அப்படியே பனிமலையா மாறி போச்சு. சோ கூற்று காரணம் 2ம் சரியான விளக்கம் தான். இந்தியாவில் வட இந்திய பெரும் சமவெளியை கால்நிலையை மற்றும் நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கலாம்? வட இந்திய பெரு சமவெளியை காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கலாம்? வெரி குட். 4 வகையாக பிரிக்கலாம். ஸோ மகாநதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகாவிற்கு அருகில் உற்பத்தியாகி ஒடிசா மாநிலத்தின் வழியாக சுமார் எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது? ஸோ 811 கரெக்டு தான். ஸோ 115 கேள்வி பார்த்துருக்கோம். சரியா? இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு லைவ் டெஸ்ட்டில் பார்க்கலாம். எனக்கே பயங்கர தாக எடுக்குது. சரியா? ஸோ அடிக்கடி இதை பார்த்துக்கிட்டே இருங்க, இந்த லைவை மட்டும் ஆஃப்லைனில். ஏன்னா அந்த பாடம் மறந்து போகும். சரியா? ஸோ இதே மாதிரி அது